ஹாய் ஹாய் காய்ஸ். காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் சூப்பராவே இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய சொல்லுவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போறோம்னு. ஐயோ சாமி, இன்னைக்கு என்னன்னா ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஃபுட் இல்ல ஃப்ரூட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈட்டிங் சேலஞ்சுங்க அப்படி வச்சுக்கலாம். கரெக்டா? ஆமா. போன வாட்டி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் நார்மல் ஃபுட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அதுல வந்து நான் தான் வின் பண்ணேன். சாரி, நரேன் வின் பண்ணா. இன்னைக்கு நடக்க போறத சொல்லிட்டேன். சாரி. இன்னைக்கு வந்து அக்காவோட டர்ன். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். அதனால வந்து நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. திகட்டிரும். ஆமா. எல்லாமே கொஞ்சம் நரேன் வந்து இப்பவே தோல்வியை ஒத்துக்கிறான். என்னன்னா கண்டிப்பா நான் தோத்துருவேன், நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ப்ளூபெரி இருக்கு, 2 பேருக்கும் ப்ளூபெரி. அதுக்கப்புறம் இது என்னது? நவாப்பழமா? ஆமா. ஓகே. இது ஜாமுன் fruit. இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஓகேவா? அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச லிச்சி வச்சிருக்கோம். இது plums. இது பொமக்ரானட், மாதுளம்பழம் வச்சிருக்கோம். dragon fruit. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஓகே. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லலாம். இது என்னது? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்திலேயே வந்து பழம் சொல்லுவாங்கல்ல, அது எடுத்து காய். வச்சிருக்கோம். ஆளுக்கு 5 எடுத்து பழம் வச்சிருக்கோம். இல்ல, காய். காயா? ஓகே. இது காய் வந்து சொல்ல முடியாது, தெரியல என்னன்னு. இது வந்து ஆப்பிள். இது வந்து பீச். பீச் இல்ல, பியர். எது? சாரி, பியர். பேரிக்காய். ஓகேவா? பேரிக்காய் எடுத்து பீச்னா? வச்சிருக்கோம். பீச்னால தெரியலையே. பீச்னா நீச்சல் அடிக்கிறாங்களா அது? சரி விட, என்னமோ ஒண்ணு. அடுத்து வந்து பீச் கலர்ரா. சரி, இது வந்து கிவி பழம். கிவி. ஓகே ஓகேவா? இத்தனை வச்சிருக்கோம். பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே. ரெடி பண்ணு. சரி, ஓகே, நாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறோம். நீங்க வேடிக்கை பாருங்க. நல்லா ஓகேவா? பாய். வாயிலாம் இல்ல, ஹாய். ஹாய். நல்லாக்கா? செமையா இருக்கு. ப்ளூபெரி உனக்கு பிடிக்கல? தினசா இருக்கு. இது வரைக்கும் நான் ப்ளூபெரியே சாப்பிட்டது இல்ல. நானும் அப்படி சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டா ப்ளூபெரி? சாப்பிடுறேன். வாவ், 1 கூட வாங்கி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். ஓகே. எனக்கு இந்த மாதுளம்பழம் மட்டும் தான் டவுட்டா இருக்கு. சாப்பிட்டா சாப்பிட முடியாது, அதனால அது கடைசியா சாப்பிடலான்னு இருக்கேன். இதுமே கொஞ்சம் திகட்டிடும். கரெக்டா? ஆமா. விக்கிற மாதிரி இருக்கும் நவாப்பழம், அதனால அது சாப்பிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம். இது என்னவே இல்ல, எனக்கு நிறைய இருக்கணும். நிறைய இருக்கும் உனக்கு. இன்னைக்கு வந்து யார் சீக்கிரம் சாப்பிடுறாங்கன்றது, யார் ஃபுல்லா காலி பண்றாங்கன்றத மேட்ச். ஓகே. இது விக்குது, அதனால வந்து லிச்சி ஆரம்பிக்கிறேன். என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. தாத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. கொட்டையில இங்க வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு எங்க தண்ணி வச்சிருந்தோமே, அது என்ன தண்ணி சொல்லிடு. சப்ஜா சீட்ஸ் போட்டு தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி பெரும்பாலும் ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸியா இருக்கனால தண்ணி தவிக்காது. ஓகேவா? நான் வந்து ஜெயிக்கணும், பிளஸ் ஃபர்ஸ்டாவும் சாப்பிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமா தான் நான் சாப்பிட போறேன். அதனால சைடுல வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய ஃப்ரூட்ஸா சாப்பிட்டு பழக்கங்க. இவனுக்கு எப்படின்னா ஃப்ரூட்ஸே அவ்வளவு பிடிக்காது, ரொம்ப ரேரா தான் சாப்பிடுவான். அதனால கஷ்டம் தான். மத்த புடிச்சாலும் வச்சா இவன் ஜெயிச்சிருவான். ரொம்ப பேசக்கூடாது, இப்படியே சொல்லிட்டு கடைசியில இவன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான். அதனால எல்லாம் சாதிச்சுட்டு பேசலாம். மூஞ்சே பாருங்களேன், இப்படி ஒரு சோகத்தை எந்த வீடியோலயும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. என்ன தம்பி, என்னாச்சு? எப்படா சாப்பிட்டு முடிக்கிறேன்னு வச்சுருக்கேன். லிச்சியா சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால உங்களுக்காக வந்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிட போறேன். நேச்சுரல் லிப்ஸ்டிக். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கீழ எல்லாம் ஒழுக்க விடாம தின்னாங்க பாரு, எப்படி ஒழுக்க விட்டு திங்கிறாங்க. 2 சொட்டு தான் ஒழுகி இருக்கு. நீ இதை சாப்பிடும்போது பாக்குறேன் பாரு. ஃபீலிங் சோ ஹெல்தி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இதான் சொட்டா. தோல் உரிச்சு சாப்பிடணும்.
சாப்பிட்டா இன்னும் 2 கையில ஐயோ தெரிக்குது. 2 கையில சாப்பிடுறான்னு பார்க்காதீங்க. இல்ல டைம் போட்டிகள்னு வந்துட்டா அப்படிதான். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்டா நண்பா. ம். இதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கேன். ம். முன்னாடி மட்டும் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே எதையாவது எடுத்து ஓட்டு வச்சிட்டியா? இதுல அப்படி பண்ண மாட்டேன். மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா அது மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. சூப்பர் டெஸ்ட் நெல்லிக்காய். நெல்லிக்காய் நவாப்பழம் சாரி. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. லம்ஸ் கொட்டை எங்க 2? எது? ருச்சி கொட்டை. அந்த இருக்கு பாதி. அது ஒண்ணு இன்னொன்னு. இந்த ஏன்? ஏமாத்திட்டியோ நினைச்சேன். டிப்ரேஷன். இந்த மாதிரி தான் நான் ஏமாத்திலாம் வின் பண்ண மாட்டேன். நேர்மையா விளையாடுவேன். நானும் ஏமாத்தி தான் வின் பண்ணுவேன். இது ஒரு மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி தூக்கி இடிக்குது எல்லாம் ஒண்ணு. நண்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பேச்சம்பழம் பழம். எடுத்து என்னோட கிரீன் கலர் டிவி. பாரு எங்கேயாவது ஒரு கூட்டு சாப்பிட்டேன் பாரு. என்ன சொல்றதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. உடம்பே கூசுது. அழகா பழம் சாப்பிட்டே வாந்தி வந்துட மாட்டேங்குது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. சொல்றேன் சாப்பிடலாம் போடு போடு அப்படின்றான். டைலாக் அப்படியே மாத்தி சொல்றான். என்ன நான் தான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். நீ தான் சாப்பிடலாம். உடனே அதாவது புளிப்பு இனிப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுது. பாருங்க கிட்டத்தட்ட ஃப்ரூட்ஸ்க்கே 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த சேலஞ்ச் எடுத்துட்டு இருக்கோம். இதை மட்டும் நீங்க ஃபுல்லா பார்க்கல பார்க்கணும். இவ ரியாக்ஷனை பார்த்தா சிரிப்பு வேற வருது. எனக்கு ஒரு பக்கம் அழுக வேற வருது. எனக்கு ஜாலியா தான் இருக்கு. எனக்குல ஜாலியா தான் இருக்கு. நம்ம என்ன டூருக்கு வந்திருக்கோம் ஜாலியா இருக்கிறதுக்கு. இப்ப ஏதாவது கேள்வி கேட்கறேன் நான் உனக்கு. கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீ வந்து உன்கிட்ட ஏதாவது 3 மைனஸ் பண்ணிக்கலாம். இது அது ஒரு குட்டி பையன் இருந்தானா, அந்த குட்டி பையனை வந்து தூக்குனாவே எல்லாருக்கும் தும்மலா வருமா? ஏன் தூக்குனா தும்மல் வருமா குட்டி பையனுக்கு? அவனை தூக்குனாவே நமக்கு தும்மல் வரும். நான் இப்படி கேட்டேன்னா இவன் இதே மாதிரி ரணக்கொடூரமான சொல்லாத மாதிரி கேட்பான். என்ன வரும் இதுக்கு நான் ஆன்சர் பண்ண நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. தூக்குனா மிளகு தூளா? மிளகு தூளா? மிளகு தூள் தான் தும்மலா வரும். அதுக்கு அவன் குழந்தையா மிளகு தூளா? குழந்தைன்னு சொல்றேன். குழந்தை தூக்குனா தும்மலா வரும். இல்ல தெரியல நீ ஏன்னா அவன் பொடி பையன். செத்த பையல மூஞ்சி மோரி. இதெல்லாம் ஒரு காமெடியா? கேள்வியா? நீ பதில் சொன்னா 3 மைனஸ் பண்ணிடுவிய. 3 இல்ல 6 இருக்க. சரி உனக்கு கேட்கறேன். எப்படியும் தெரியாத மாதிரி தான் ஈஸியா கேட்கறேன். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கிட்டு வந்து சிங்கம் ஆடு புல்லுக்கட்டு ஒரே ஒரு போட் இருக்கு. ஒரு நேரத்துல 2 பேர் தான் போக முடியும். ஒண்ணு புல்லுக்கட்டு ஆடு போடலாம், இல்ல ஆடு புலி அந்த மாதிரி போடலாம் 2 பேரு. சரியா? 3 பேரை இங்கிட்டு கொண்டு போகணும். நீங்கிட்ட ஆடை விட்டுட்டு போனேன்னா ஆடையும் புல்கட்டை விட்டு போனா ஆடு புல்லுக்கட்டை தின்னு போடும். என்ன ஆடையும் புளியையும் விட்டுட்டு போனேன்னா புலி வந்து ஆடை தின்னு போடும். சரி அது மாதிரி எப்படி கொண்டு போவேன் நான் சாப்பிட்டுக்கிறேன். சொல்லு. ஈஸியான கேள்வி, வெரி ஈஸியான கொஸ்டின். கத்தி கொடு கத்தி. ஈஸியான கொஸ்டின்பா. இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் ஆன்சர். எனக்கு தெரியலையே. யோசி. ஒரு டைம் 2 பேரை தான் கூட்டிட்டு போகணுமா? ஆமா. ஆடு புல்லுக்கட்டு புலி. புல்லுக்கட்டுக்கு நான் தோள்பட்டையில வச்சுவேன். கப்பல் நடுவுல தண்ணி போடு. நீ போக மாட்டேன். புல்லுக்கட்டு ஆடு 2 பேரு மொத்தமே புல்லுக்கட்டு ஆடு புலி 3 தான். அதை வந்து 3 அந்த சைடு கரெக்ட் கொண்டு போகணும். காத்து கடந்து என்ன பண்ணுவோம்?
புளியும் ஆட்டையும் அனுப்பிச்சா புளி தின்று ஆட்ட ம். அப்புறம் எப்படி 3 பேரும் கொண்டு போக முடியும்? 2 ரவுண்ட் அடிக்கட்டும் போட்டு. எப்படி வேணா அடிக்கலாம், ஆனா எப்படி கொண்டு போவேன் அது சொல்லு. அண்ணா ஃபர்ஸ்ட் போட்ல வந்து ஆடை அனுப்பிடுவேன், அப்புறமா புளியும் புழுக்கத்தையும் அனுப்புவேன். போட்ல யாரோ ஒருத்தர் இருந்தா வேணா இங்கிட்டு வர முடியும். ஓட்டுறதுக்கா ம். நான் இருக்குமா? புளி, ஆடு, புழுக்கட்டு மூணுல ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்றேன். கேள்வியே சரியில்லை. அதுக்கான- அது எங்க எப்படி ஓட்டும்? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ற கேள்வியை. சரி விடு, இதை எடுத்துருவோம். இது நான் சொல்றது புளி எடுத்துருவோம். புளிக்கு பதிலா ஒரு மனுஷன் வச்சுக்குவோம். இப்ப சொல்லு. மனுஷனை பத்திரமா தோள்பட்டையில எடுத்துக்க சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஆட்டை அனுப்பிடுவேன். 2 hours later. ஃபர்ஸ்ட் வந்து புழுக்கட்டையை புளி ஏற்றிட்டு போறேன். ஏற்றிட்டு போய் அங்கிட்டு புழுக்கட்டை இறக்கி வச்சு புளி இறக்கி விட்டுட்டு புழுக்கட்டை கொண்டு வரேன். புழுக்கட்டை கொண்டு வந்துட்டு இங்கிட்டு புழுக்கட்டை இறக்கி வச்சு ஆடை ஏற்றுறேன். சரியா? ஆடை ஏற்றி போய் அங்கிட்டு விட்டுட்டு சரியா அங்கிட்டு இருந்து புளியை ஏற்றி திருப்பி இங்கிட்டு வரேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. Understand? புரியல. அவங்களே போர் அடிச்சு போயிருவாங்க. அப்பா கொஸ்டினா இருக்கு, தயவு செஞ்சு நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி யார் கம்மியா வச்சிருக்காங்களோ அவங்க தான் வினர். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். சரி ஓகே. முடியல நிறைய தெரியாம இந்த சேலஞ்சுக்கு வந்துட்டோம். ஆமா இந்தா. சரி, இப்போ ஒரு ஆப்ஷன். உன்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று நான் வாங்கிக்கலாம், என்கிட்ட இருந்து உனக்கு நான் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, ம். இதை நான் வாங்கிட்டு இதை கொடுப்பேன். ஆஹா, நான் தானே இருக்கணும். நீ உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. இது தவிர அது ஏன் இஷ்டம், இது தவிர ஏன் இஷ்டம் நான் வேணும். சரி ஓகே. அப்ப இந்த நீயும் இதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? மிச்சி யாரும் எடுத்துக்கூடாது. ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன். சரி. நான் இதை எடுத்துக்கிறேன். 2 இல்ல 3 எடுக்கணும். ஆமா, அப்படியே மொத்தமா தான் எடுக்கணும். ஓகே, நல்லா இருக்கு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், அவளை மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் மனசு மாறக்கூடாது. போனே அது என்ன விக்கு பேச முடியா? 5 தானே இருக்கணும். ஏது இது 6? அதான் கொஞ்சம் காட்டு கேமரா 5 தானே எடுத்து வைக்க சொன்னோம். 6டி ஏமாத்தா. ஏய், 5 எண்ணி வச்சனா? 6 எடுத்து வச்சேன். உனக்கு ஒன்று எடுத்து வச்சேன், எனக்கு ஒன்று எடுத்து வச்சேன். திருப்பி பழம் சாப்பிட்டு வாங்கி எடுத்த கப்பல் நாங்களா தான் இருக்கோம். வருது கொமட்டுது குறை எனக்கு. என்ன அவ்வளவுதானா? எடு எடு எடுத்து போய் கையா. ஐயோ, இது எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரியாது. அதை பார்த்தாவே சாப்பிட முடியல. மத்ததெல்லாம் தெரிச்சிச்சு. ஆமா, அது எனக்கு தெரியாது. நீ சாப்பிட்டு சாப்பிடாம போ. ஐ டோன்ட் கேர். நீ என்னமோ தொழிற்சத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் எல்லாமே கலர் மாட்டேன். நீயும் ஓகே சொன்னீங்கன்னா டாலர் நம்ம 2 பேரும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன சேலஞ்ச் ஆடுறாங்க அவங்களா? ஒரு தெரியும் முடிய பாரு, ஒரு முடிய மட்டும். இதவே எப்படி சாப்பிட போறோம்னு தெரியாம உட்காந்துருக்கோம். நான் வின்னார வரைக்கும் விட மாட்டேன். தயவு செஞ்சு நீ வின் பண்ற மாதிரி நீ பண்ணிடாமா. கஷ்டப்பட்டு சாப்பிட. நீ ஓகே சொன்னேன்னா இதையும் எதுவுமே அப்படியே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடலாம் நினைச்சு காட்டுருக்கு. அது எனக்கு பிடிக்காதுதான். அப்ப இது வேற. சவாடா. ஐயோ, கீழே வந்துச்சு. மண்ணாச்சு வேணாம். சீ, பேஸ்டா போச்சு. எடு ப்ளம் சைடு. ப்ளம் சைடுன்னு எடு, ஒழுங்கு எடுத்துரு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. எடுத்து வச்சுட்டேன்னு தெரியும். எங்க வச்ச? ஏய், சரியான ஆளுதான். அப்புறம் இந்த ப்ளம்ஸ் நான் சாப்பிடுறேன். நல்லா லட்சமா ஒழிச்சு வச்சிருக்கேன். இவ்வளவு பெருசா கொண்டு வந்து ப்ளம்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரிதான். சரி ஓகே, இந்த கேம் வந்து இதோட முடிச்சுக்கலாம். என்னால முடியல. போடும் போடும்பா. அப்பா யார் வின்னர் நீ அனௌன்ஸ் பண்ணு.
ஏய் சும்மா சொல்லாத. அதான் எதுவும் இல்லை நினைச்சேன் தான் வரும் வாடா. கம்பெனி அதெல்லாம் நினைக்காத. ஐயோ ஓகே, இந்த கேமோட வின்னர் இன்பாதான். நீ ஆள விடு போ. என்னால முடியல இன்பா ப்ளீஸ். பாடியில வச்ச பிளம்ஸ் எடுத்து மேல வைக்கணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏமாத்திட்டா அதனால இந்த கேமோட வின்னர் நான் தான். தூக்கி போடாத நீ. ஓகே இன்பாதான் வின்னர். கொடுங்க போதும். எதுனாலும் சரி எனக்காக சொல்ற மாதிரி இருக்கும். என்னால சாப்பிட முடியல இன்பா. ம். பேக் அங்க போச்சு, அதையும் அங்க போட்டுங்க பாரு. எங்க எடுத்து வச்சிருக்காங்க? அது மண்ணுல விழுந்துச்சு நரேன். மண்ணுல வந்துச்சு, எடுத்து கழுவி சாப்பிடுங்க போடி. எல்லாத்தையும் இப்படி தான் வேஸ்ட் பண்ணுவா, வாங்கி வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அவளை. சரி விடுங்க, இருக்கிறதுலே நான் தான் அதிகமா வச்சிருக்கேன், அதனால நான் தான் அவுட். சரியா? ஆமா இது கூட பாருங்க நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன், அவன் அவ்வளவு வச்சிருக்கான். ஆமா. அப்புறம் மாதுளை மரத்தை வந்து நீ பிரைட்னஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் அள்ளி அதுல போட்டேன். அதையும் நேர்மையா ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தாலுமே நான் 3 ஐட்டம் தான் வச்சிருக்கேன். 1 2 3 4 ஐட்டம் வச்சிருக்கேன். நான் இதை இப்ப சாப்பிட்டுருவேன். அது சரி ஓகே, வின் பண்ணிட்டேன்னு சொன்னதோட நிறுத்திக்கலாம். ஓகே காய்ஸ் நிறுத்தலாமா? ஓகே இதுக்கே வந்து 4 நாளைக்கு நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு வீடியோ வருமா தெரியல. ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பு ஒரு மாதிரி திகட்டுது. துவர்ப்பு எல்லாம் கலந்து திகட்டுது. சரி பழங்களே வெறுத்துற மாட்டேன். இன்னும் 1 மாசத்துக்கு பழம் சாப்பிட முடியாது. Okay, guys. இதெல்லாம் காலி பண்ணி தான் ஆகணும், அது வேற விஷயம். ஓகே ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லயும் சொல்லிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற வேற வெரைட்டி வேணும்னு கேக்குறீங்க. நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அது வியூஸே போக மாட்டேங்குது. அதெல்லாம் நல்ல வியூஸ் போச்சுனா தான் நாங்க வந்து இந்த மாதிரி வேற வேற வீடியோஸ்லாம் போடுவோம். இல்லைன்னா டெய்லி பிராங்க் தான் போடுவோம். ஓகேவா? அப்புறம் கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எங்களோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் ஆகும். ஆமா, அது வந்து வாரத்துல 3 நாள் தான் கொடுக்க முடியும். கொடுத்து விடுங்க, எதுக்கு வேஸ்டா போகுது. சரி ஓகே பாய். பாய்.